சிவாய நம்ம அடியார்களுக்கு வணக்கம். வர 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அக்ஷய திருதி வருது. அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வசதி இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி வாங்கலாம். இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி தான் இது நான் சொல்கிறேன். என்னென்னா ஒன்றுமில்லை, அன்றைக்கி ஈவினிங்காக தீபம் ஏற்றி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணி ஒரு சொம்பு தண்ணி வைங்க. ஒரு சொம்பில் ஒரு குடத்துல தண்ணி வச்சு இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றைக்கி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக மழை பொழியுங்கிறது ஐதீகம். அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணினாலும் பல மடங்கு பலன் தரக்கூடியது. அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணலாம்? நம்மளால் முடிஞ்சது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அன்னம்பளிப்பு பண்ணலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பல மடங்கு பலன் நமக்கு திரும்பி கிடைக்கும். இது ஒன்று. அன்றைக்கி ஈவினிங்காக ஐஸ்வரீஸ்வரர்னு ஒரு ஈசன் ஒருத்தர் இருக்கிறார். செல்வங்களுக்கு அதிபதி அவர் தான். அவரோட ஃபோட்டோ இந்த வீடியோவோட எண்டில் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். அதை எல்லோரும் பாருங்கள். அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அன்றைக்கி ஊறுகாய், அன்றைக்கி நைட்டுக்கு ஊறுகாய் ஒரு சின்ன பாத்திரத்தில் வைங்க. இது பால் பாயசம் நெய்வேதனம் பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு. நெய்வேதனம் பண்ணி பச்சை கற்பூரம் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு தட்டு நிறைய காயின்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது நமக்கு வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படக்கூடியது. அக்ஷய திருதி அன்றைக்கி நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணினாலும் பல மடங்கு பலன் தரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயலாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், தானம் தர்மம் பண்ணுங்கள். பணம் நகை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பணம் ஜுவல்ஸு அந்த மாதிரி தான் வாங்கணும்னு இல்லை. நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்யலாம். அன்றைக்கி சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி பொருட்கள் வீட்டுக்கு நம்ம மளிகை பொருட்களாக வாங்கி வைக்கிறது இன்னும் மேலும் சிறப்பை தரக்கூடியது. சிவாய நம.